ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். குக்கர்லேயே ரொம்ப சுலபமாக ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இந்த சிக்கன் பிரியாணி எப்படி சுலபமாக ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலான்றதை நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி தான் சண்டே சமையல் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறதுனால ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், கசகசா, பிரிஞ்சி இலை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், அந்த வெங்காயத்தை விட சின்ன சைஸில் ஒரே ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கேன். இது எவ்வளோ அரிசிக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.25 கப் அளவுக்கு அரிசிக்கு. சிக்கன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 450 கிராம். இப்போ நல்லா இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறையா சேர்க்கணும். அப்போவே இமீடியட்டாக அரைச்சி சேர்க்கணும். ஏற்கனவே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சு சேர்க்குறத விட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பிரியாணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இதை வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனையும் போகணும், தக்காளியோட பச்சை வாசனையும் போகணும், அப்படியே இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகணும். நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. தக்காளியுமே நல்லா சூப்பராக வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். புதினா இல்லாததுனால நான் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்ச நேரம் நல்லா இதில் வெந்து வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இப்போ 450 கிராம் சிக்கனை நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனை இதுக்குள்ளே இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம இந்த பிரியாணிக்கு உப்பு சேர்க்கவே இல்லை. இப்போ தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சிங்கன்னா சிக்கன்லேருந்து வர தண்ணியிலேயே சிக்கன் என்ன செய்யும்னா நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துகிட்ருக்கு. இப்போ திரும்ப மூடி போட்டு இது வேகட்டும். நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு 2 காஞ்ச மிளகா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சோம்பு, மிளகு இது எல்லாத்தையுமே சேர்த்துருக்கேன். கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக தயாராகிருக்கு. தக்காளி வெங்காயம் எல்லாமே சூப்பராக இருந்த இடம் தெரியாமல் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக மசிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரும்போது தான் பிரியாணி செம்ம டேஸ்ட் கொடுக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஃப்ரெஷ்ஷாக, அந்த மசாலா எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக பிரியாணி மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருப்பேன். சின்ன டேபிள் ஸ்பூனில் அந்த அளவுக்கு தான். அவ்வளோதான். இதுக்கப்புறமா இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இன்றைக்கி நான் லெமனும் தயிரும் இதில் சேர்த்துக்கல. நல்லா பெரட்டி விட்டுட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், எண்ணெய் மட்டும் தான் தெரியுது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நல்லா சூப்பராக மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தண்ணி எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோன்னா 1 கப்புக்கு 1.5 கப்பு. நான் இன்றைக்கி 2.25 கப்புன்றதுனால 3 to 3.5 கப்பு வச்சேன் தண்ணி. 3.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். வச்சுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதை கொதிக்கலாம் விட மாட்டேன். இந்த சமயத்துலேயே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த பிரியாணி இதில் நம்ம டேஸ்ட் பண்ணும் போது கொஞ்சம் லைட்டாக உப்பு கரிச்சு வரணும். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணியில் உப்பு சரியாக பிடிக்கும். எடுத்து வச்சுருக்கிற அரிசியை தண்ணியை வடிகட்டி இதுக்குள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் தான் வச்சேன். என்னோடய பிரியாணி அரிசி ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊறி வந்துச்சு. அதனால் நான் மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் மட்டும் வச்சுட்டு அப்படியே இதை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை ஒரு 20 நிமிஷத்துக்கு ஓப்பனே பண்ணலை. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி சூப்பராக உதிரியாக தனித்தனியாக ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அவ்வளோதான், ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நாளைக்கு வேறு ஒரு புது வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.